பிப்ரவரி 24 பொதுக்காலம் 7ஆம் வாரம் திங்கட்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 14 முதல் 29 வரை. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவரை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவரோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே கீழே தள்ளுகின்றது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன். அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அது தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவருடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீயிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உமக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், இவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதாலும் வெளியேறாது என்றார். இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதாலும் வெளியேறாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அந்த சிறுவனின் தந்தையை போன்ற மனநிலையே இன்று நம்மிடமும் இருக்கின்றது. அதாவது நம்பிக்கையின்மை. அப்படியானால் அவரை போன்றே நாமும் மன்றாட வேண்டும். பல நேரங்களில் நமது விசுவாசம், இறை நம்பிக்கை நிறைவானதாக, முழுமையானதாக இல்லை. எனவேதான் இறைவனின் நன்மைத்தனத்தை, பேரன்பை நாம் சந்தேகிக்கின்றோம். எனவே நாமும் நமது நம்பிக்கையின்மையை நீங்க உதவ வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாட வேண்டும். இறை நம்பிக்கை என்பதே இறைவனின் ஒரு கொடைதான் என்பதையும் இந்நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகின்றது. அவரது அருளின்றி இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள முடியாது. அவரை அப்பா, தந்தாய் என அழைக்கவும் முடியாது. எனவே விசுவாசம் என்னும் கொடைக்காகவும் அந்த நம்பிக்கை நிறைவானதாக இருக்க வேண்டும் எனவும் இன்று மன்றாடுவோம். நன்மைகளின் ஊற்றான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம்.
உம்மை எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் ஏற்கும் நம்பிக்கையை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் வாழ்விலும் நிகழும் அனைத்தும் எங்கள் நன்மைக்கே என்று நம்பும் மனநிலையை எங்களுக்கு தாரும் அப்பா. உம்மால் எல்லாம் கூடும் என்னும் நம்பிக்கையை மேலும் மேலும் ஆழப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரின் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும். நீக்க உமது ஆவியின் அருளை தந்து வழி நடத்தும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.